அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எல்லா வளமும் பெற்று அருளும் பெற்று நல்லா இருக்கணும்னு சாமிக்கிட்ட வேண்டிக்கிறோம். இன்றைக்கி 4 மணிக்கே காலையில் எழுந்துக்கிட்டோம். எழுந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விநாயகர் சதுர்த்தி தேவையான சமையல்லாம் முடித்து வச்சுட்டு பாப்பாங்க விநாயகர் வாங்க போயிட்டாங்க. விநாயகர் வாங்கிட்டு வந்ததும் அவரை அலங்கரித்து வீட்டுக்குள்ளே வரவேற்றுட்டு அப்புறம் அவருக்கு தேவையான பூ அலங்காரம் எல்லாமே அழகாக பண்ணி முடிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு வீட்டில் வாங்கிட்டு வந்த பழம்லாம் எல்லாம் வாழை இலையில வச்சு வீட்டில் சமைச்சதெல்லாம் இலையில வச்சு பொரிக்கல்ல எல்லாமே வச்சு முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க, கற்பூரம் ஏற்றி பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் வீட்டில் மற்ற நாள்னால் வேலையே யாரும் செய்யவே மாட்டாங்க. ஆனால் சாமி கும்பிட்றோம் அன்றைக்கி நல்ல நாள்னால் வீந்து வேலை செய்வாங்க. பக்தி அதிகமாகிடும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே. எல்லாரும் சேர்ந்து சாமி ஒவ்வொருத்தராக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு எங்கள் வீட்டில் என்னெல்லாம் செஞ்சோன்னா, புடி கொழுக்கட்டை, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார், வாழைக்காய் பொரியல், பாயாசம், சக்கரை பொங்கல், சுண்டல், உளுத்த வடை, அப்புறம் வடித்த சாதம். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு எங்கள் வீட்டில் இதை தான் சமைச்சோம். சாமி கும்பிட்டு முடித்ததும் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஒரு தூக்கம் ஒன்று போட்டோம். இன்றைக்கி எங்கள் வீட்டு பிள்ளையார் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.